ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் மூஞ்சி மேம் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டுடே சண்டே விலாக் பார்த்துடலாமா? சண்டே வந்து எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 kg சிக்கன் வச்சு இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேஸாக வந்து என்னோடய பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஸ்கூலுக்கும் போகல. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை வந்து நல்லா நம்ம மசாலா போட்டு பரட்டி ஊற வச்சிடலாம். நான் கிரேவிக்கு அந்த மாதிரி பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கேர்டு, அப்புறம் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர், அப்புறம் நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணுவோம்ல சிக்கன் மசாலா. நான் வந்து கடையில் வாங்குகிற சிக்கன் மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அந்த சிக்கன் மசாலா போட்டு நல்லா பரட்டி ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பரட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ பரட்டி எடுத்தாச்சு. பரட்டி எடுத்துகிட்டு நான் வந்து உப்பு போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வந்து இப்போ உப்பு போடுறேன். திருப்பி உப்பு போட்டு நல்லா பரட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து நான் அப்போக்கப்போ தான் ரெடி பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணிப்பேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ போய் இஞ்சி பூண்டை வாங்க நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அரைச்சி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நல்லா சட்டி காஞ்சிருச்சு, வடைச்சட்டி. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் வந்து பட்டை, கிராமம் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அதனால் நான் பட்டையும் கிராமமும் அப்புறம் பிரியாணி இலை ஒன்று சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க ஆனியனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆனியனை சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து ஆனியனை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கினாலுமே நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நான் வந்து நல்லா சிம்மிலே வச்சு வெங்காயத்தை எப்போவுமே நல்லா வதக்கி எடுத்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஸ்பைசஸ் வந்து அதிகமாக சேர்க்கலை. வீட்டில் என்ன ஸ்பைசஸ் இருந்துச்சோ அது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்னென்னலாம் போடுவீங்களோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து நான் தக்காளி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியாக நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கிரேவி வரணுங்கிறதுக்காக நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எப்போவுமே சிக்கனை வந்து கிரேவி மாதிரி தான் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து சிக்கனை கிரேவி மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும், குழம்பு பண்ணால் பிடிக்காது. பையனுமே கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவினா. கொஞ்சம் காரம் மட்டும் நான் கம்மியாக பண்ணுவேன். ஏன்னா என் பையன் வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டான். அதனால் நான் காரம் மட்டும் கம்மியாக சேர்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் இது வரைக்கும் செஞ்ச டிஷ்ஷில் எல்லாத்துலேயுமே ஒரு கல்லுப்பு தான் போட்டு நான் செய்வேன். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடும் சீக்கிரம் நமக்கு. ப்ளஸ் கொஞ்சம் மஞ்சத்தூளும் நான் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு அது சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பூண்டு அதிகமாக கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சிட்டேன். அதனால கொஞ்சம் தண்ணியாக தான் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா இஞ்சி பூண்டு வந்து போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி ஒரு 2 minutes 3 minutes விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சிக்கன் அதையும் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் நான் சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் குட்டி ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். நல்லா போட்டுட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு அப்படின்னாலுமே நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே ஊற வச்சுருக்கோம்ல சிக்கன், அந்த சிக்கனை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை போட்டுட்டு நல்லா சிக்கனை வந்து நான் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நான் தண்ணி ஊற்றாமே நல்லா வதக்கிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு அரை வேக்காடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். நான் அப்படி வதக்கி எடுத்துடுவேன். அப்படின்னா கொஞ்சம் அந்த சிக்கனோட பச்சை வாசம் போகும். ப்ளஸ் வந்து இஞ்சி பூண்டு விழுது, அந்த மசாலா அதுங்களோடலாம் சேர்ந்து நல்லா ஊறிடும் சிக்கனு. டேஸ்ட் வந்து நல்லா நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு அப்பக்கப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிட்டு நான் வந்து வச்சுருவேன். அப்படியே பார்க்குறப்பே நல்லா கிரேவியாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது வீடியோவில். ஆக்சுவலி நான் வந்து இந்த கிரேவி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் வந்து அந்த கேர்ட்லாம் போட்டிருக்கனால ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நான் ஒரு செம்பு குட்டி செம்பில் வந்து ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் வீடியோ காமிக்கிறேன். இப்போ வந்து மூடி போட்டு நல்லா நம்ம வந்து வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. கிரேவி பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? நல்லா வெந்துட்டு கிரேவி பதத்துக்கு நமக்கு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஏன்னா சிக்கன் நல்லா வந்துருச்சு. ப்ளஸ் வந்து கிரேவி பதத்துக்கும் நமக்கு வந்துடுச்சு. எப்போவுமே நாங்கள் வந்து இந்த ஒரு ஃப்ளேவரில் தான் செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். ரசம் வச்சு கிரேவியாகவும் நம்ம வந்து இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்குறப்ப எனக்கே அப்படி டெம்ப்ட் ஆகுது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ ஒன் பை ஒன்னாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.